நம்ம நவராத்திரியில T3ல வந்து எந்த மாத்த பார்க்க போறோம்னா சந்திரகாந்தர் மாத்த பார்க்க போறோம். ஸோ இவங்க வந்து மேரேஜ் அன்னைக்கு வந்து எப்படி ஷிவ் வந்து வந்தாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஷிவ் வந்து மேரேஜ் அவரோட ரூப்லேயே வந்தார், அவரோட ஃபார்ம்லேயே வந்தார். எப்படின்னா நிறைய ஆஷஸ் வந்து அவர் உடம்பு ஃபுல்லாக இருந்துட்டு ஸ்னேக்ஸு, அப்புறமா ஸ்கல் மாலை போட்டுன்னு, அப்புறமா ஒரு புல்ல வந்து இப்படி வந்தாராம். அது வரும்போது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கோஸ்ட், என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சாம் பார்வதி ஃபேமிலி எல்லாரும் பார்க்கும்போது. ஸோ அப்போ பார்வதி வந்து யோசிச்சாங்கன்னா இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயமா இருக்கறனால நம்ம ஃபேமிலியே அமைதியா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு விதமான ஒரு ஃபார்ம் எடுத்தாங்க. அந்த ஃபார்ம் தான் சந்திரகாண்ட். ஸோ இவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா லயன்ல இருக்கிறாங்க, அவங்க வாங்கின லயனு. ஸோ 10 ஹேண்ட்ஸ்ல வந்து அவங்க எப்படின்னா நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாங்களாம். அப்புறமா தலையில வந்து ஆஃப் மூணு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலியில கம்ப்ளீட்டா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தெரியறதுனால ஒன்றும் வித்தியாசம் தெரியாத மாதிரி இருந்தாங்க. அப்போ ஷிவே வந்து அவங்க கிட்ட மரியாதை போ பண்ணி வந்து பிளெஸிங்ஸ் வந்து வாங்கினாரு. ஏன்னா இந்த ரூப் எடுத்திருக்காங்களே சந்திரகாந்தனுக்காக வாங்கினாங்கன்னா. ஸோ இங்கே வந்து இந்த மாதம் நம்ம கும்பிட்னால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு பயமே இல்லாத நம்ம ஸ்ட்ரென்த் இது பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஜட்டகாசுரன்னு சொல்லிட்டு ஒரு டிமோன் வந்து இருந்தாங்களாம். அவங்க வந்து எப்படி இருந்தாருன்னா அவங்க வந்து ஒரு அனிமல்ஸ், மெயின் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த மாதிரி எடுக்காத என்ன பவர் வந்து எடுத்தாருன்னா வந்து நிறைய பேட்ஸ், நிறைய பெரிய பெரிய ஜெயிண்ட் பேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. இதுக்காக நிறைய தப்பஸ் பண்ணி அவருக்கு நிறைய பவர் கிடைச்சதுனால ஜெயிண்ட் பேட்ஸை வந்து கிரியேட் பண்ணி நிறைய இடத்துல இப்போ எப்படின்னா மார்னிங் சன் இருக்கிற டைம்லேயே அந்த ஜெயிண்ட் பேட்ஸை வந்து அனுப்ப என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாகவே வந்து மார்னிங்கா இல்லை நைட்டான்னு தெரியலையா, அந்த அளவுக்கு வந்து நைட்டு மாதிரியே தெரிஞ்சிச்சா மார்னிங்கும். ஸோ இப்படி ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாரா எல்லா இடத்துலையுமே. யார் ப்ரேயர் பண்ணாலும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது, எங்கேயுமே ஃபார்மர்ஸ் வந்து ஒர்க் பண்ண விடாத. ஸோ இடத்துல மட்டும் இல்லை, மேலே ஹெவன்லி கூட எங்கேயுமே எந்த ஸ்பேஸ்லையுமே அவர் வந்து யாருமே இருக்க விடாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட். அப்போ எல்லாருமே வந்து பார்வதி கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்கன்னா எதனா ஒரு விஷயம் இவரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதி எடுத்த ரூப் தான் சந்திரகாண்டா. அப்போ அவங்க வந்து அவங்க பவர்ல வந்து என்னென்னலாம் கிரியேட் பண்ணாங்க, லயன்ல வெப்பன்ஸ் வச்சு அவங்க 4/8 ஆஃப் மூன் இருந்ததுன்னா அது வந்து எப்படின்னா பெல் சவுண்ட் கிரியேட் லைக் பெல் மாதிரி இருந்துச்சு. ஸோ பெல் சவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது இந்த பேட்டுக்கெல்லாம் ரொம்ப பயமாகுது. அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு எல்லாத்தையுமே ஒன்று வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஜட்டகாசுர கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு நம்மளுக்கு வந்து விக்டரி கொடுத்தாங்க. நம்ம வந்து ஆத்தா இருக்கும்போது எதுவுமே ஆகாது.